ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சு எல்லாம் சொல்லியாச்சு. அதை விடுங்க, அதை ஏதோ சொல்லி. நீங்கள் டிஜிட்டல் எண்ணியல் இந்தியான்னு வச்சுக்கிட்டு இந்த இதை வச்சுக்கிட்டு 10 நாள் 42 நாள்லாம் நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தனியாக போராடினோம். நாங்கள் 23லே அது போராடினோம். அதுக்காக அறிக்கையெல்லாம் கொடுத்து பேசி இதெல்லாம் இருக்குது. அது திடீர்னு இவங்க இப்போ அதுக்கு ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போவே அதை எதிர்த்துருக்கணும். அதனால் நாங்கள் இவர்களை நம்ப முடியாது. திடீர்னு பேசுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. மொழிக் கொள்கையில் எதுவுமே அவங்களுக்கு இந்திய எதிர்ப்பெல்லாம் அவங்களுக்கு கொள்கை நிலைப்பாடு இல்லை. சும்மா அவ்வப்போது பேசுவாங்க. அதனால் நாங்கள் தனித்து இதை பெரிய எழுச்சியாக போராடுவோம். இது தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் வஞ்சிக்கிறது, இந்த மும்மொழி கொள்கை கட்டாய ஒரு மொழி திணிப்பு, இந்தி திணிப்பு, அதை எதிர்த்து இந்த தொகுதி சீரமைப்பு இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் தனியாக போராடுறோம். தேவையில்லாத வேலைகளை இவங்க நிறைய செய்கிறாங்க. இப்போ ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, அப்புறம் இந்த மாதிரி ஒரே கல்விக் கொள்கை, இந்த மாதிரி வேலையெல்லாம். அதனால ஒரு நாட்டில் ஒற்றுமை வந்துடும், நாடு வளர்ந்துடும். அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையானது. இப்போ அதே மாதிரி தான் இது தொகுதி சீரமைப்பு பண்ணுறோம். இது தேர்தலில் சீர்திருத்தம் செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. அமெரிக்காவில் உலக நாடுகளில் இன்றைக்கி இந்தியா, நைஜீரியா 2 நாடு தான் இந்த வாக்கு இயந்திரத்தை வச்சுருக்கு. ரெண்டுமே ஊழலில் ரொம்ப மோசமான நாடுகள். பங்களாதேஷை வச்சிருந்துச்சு, அதுவும் கூட கடைசியாக கைவிட்டுருச்சு. உங்களுக்கு இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் தான் அதை தயாரித்து கொடுக்குது. அப்போ அந்த நாடே இதை பயன்படுத்துறதில்ல. நீங்கள் அமெரிக்கா, நீங்கள் மனித கழிவை எந்திரத்தில் அள்ளுது, வாக்குச்சீட்டில் போடுது. அதுவும் 50 மாகாணங்களும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு நேர வித்தியாசம் இருந்தும் கூட அது வாக்குச்சீட்டில் பதிவு செஞ்சு அன்றைக்கி இரவே எண்ணி அது சொல்லிடுது. நீங்கள் டிஜிட்டல் எண்ணியல் இந்தியான்னு வச்சுக்கிட்டு இந்த இதை வச்சுக்கிட்டு 10 நாள் 42 நாள்லாம் பாராளுமன்ற தேர்தலில் பெட்டி முடங்கி கிடந்ததை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இந்த தமிழ்நாடுனாவே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு இருக்கும். நம்மளுடைய வளத்தை எடுத்துக்கிடுவாங்க, வரியை எடுத்துக்கிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் நம்ம உரிமைன்னு வரும்போது அதை முற்றுமுழுதாக நிராகரிப்பாங்க. இவங்களில் காங்கிரஸ் ஆளுகிற காலத்தில் கூட பேரிடர் காலங்களில் நம்ம ரொம்ப தானே புயல், ஓகி புயல், இப்படி எத்தனையோ இதெல்லாம் நம்ம சிக்கி தவிச்சிருக்கோம். அந்த காலங்களில் கூட நமக்கு பேரிடருக்கான உரிய நிதியை அவங்க தந்ததில்லை. அப்போ அந்த மாதிரி இதில் நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வருவாயை எடுத்துக்கொள்றதில் அவங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம எந்த தடையும் இல்லாமல் பங்களிப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ திட்டமிட்டு நிராகரிப்பாங்க. இப்போ உரிமையை, நதிநீர் உரிமை காவிரியிலேருந்து நமக்கு பெற்றுத்தரதில் கூட பார்த்திங்கன்னா ஒன்று காங்கிரஸ் இல்லை பாரதிய ஜனதா, 2 தான் ஆளுதாங்க. ஒரு இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு இதையெல்லாம் பேசுகிற ஒரு கட்சி, தேச ஒற்றுமையை பேணுகிற கட்சி, அது பாதுகாக்கணும்னு நினைக்கிற கட்சின்னா அந்த 2 மாநில மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் உரிய நதி நீரை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு முதன்மை அமைச்சரோ அல்லது நீர்வளத்துறை அமைச்சரோ உட்கார்ந்து அந்த மாநில முதல்வர்கிட்ட பேசி உரிய நீரை பங்கிட்டு கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னபோது கூட ஏற்க மறுக்கிற அரசுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. இது காவிரியில் தண்ணி கொடுங்க தமிழர்களுக்குன்னு பாரதிய ஜனதா பேசுமானால் காங்கிரஸ் வெல்லும், காங்கிரஸ் பேசுமானால் பாரதிய ஜனதா வெல்லும். ஆனால் இங்கே இந்த கட்சி தலைவர்கள் இது எந்த உரிமைக்கும் பேச மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை பற்றி இவங்க கொல்லப்பட மாட்டாங்க. மீனவர் கைதோ, மீனவர் படுகொலையோ, இது எதுக்குமே. ஆனால் வாக்குக்கு மட்டும் வாசலில் நின்றுவாங்க. அது சொல்லுவாங்க. அது மோகமே நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை சந்தித்து எல்லாம் சொல்லியாச்சு. அவங்களுக்கு இந்த விளையாட்டை நிறுத்த விருப்பம் இல்லை, இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் மறுபடியும் நேரம் கிடைக்கும் போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது இல்லை. வேறு ஏதாவது கேள்வி? இதே கிருஷ்ணகிரியில் தானே ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் கர்நாடகாவுக்கு எடுத்துகிட்டு போகுது லாரியிலேன்னு லாரி உரிமையாளர் சங்கர் யுவராஜ் பேசுகிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன்னா அவரும் அளந்து பார்க்கல சொல்கிறாரு. அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு? இது 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்த மழை எங்கே இருக்கும்? கண்ணுக்கு தெரிஞ்ச மீத்தேன், ஈத்தேன் எல்லா வளங்களும் சுரண்டப்படுது. மணல் சுரண்டப்படுது, மண் சுரண்டப்படுது, காடுகள் அழிக்கப்படுது. அப்போ நீங்கள் காடு, நீர் அது அழிக்கப்பட்டால் நான் நட்டு வச்சிடலாம், காட்டை நீரை தேக்கி வச்சிடலாம். மலையை மணலை எப்படி உருவாக்குவீங்க? கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா நீதி. வாக்குக்கு காசு கொடுக்கறது சரியான முறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அரசியலுக்கு அங்கீகாரம் பெறுகிறார்கள் அப்படின்னு திருமாவளவன் பேசுகிறார்.
அதை எங்கள் அண்ணன் சொல்கிறாங்களா தெரியல என்னன்னு. ஒருவேளை ஏன்னா அவர் கூட 2-3 படங்கள் நடித்தார் எங்கள் அண்ணன் கூட. அதை கூட அதை சொல்லியிருக்கேன். அதை விடுங்க, அதை ஏதோ சொல்லியிருப்பேன்.